1000+ subscribers on YouTube. ஸோ இந்த கோலை வந்து எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்றத ஸோ இன்றைக்கான வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உன்கிட்டே 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க, நீ எப்படி வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதை பற்றி நீ பேச வந்துட்ட அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அட்லீஸ்ட் 1000, அட்லீஸ்ட் 500. ஸோ இது இவ்வளோ நம்ம கூட இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அண்ட் இப்போ இருக்கிற யூடியூப் ரூல் படி பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறதுமா கிரியேட் போஸ்ட் ஆப்ஷன் வந்து இப்போ உங்களுக்கு 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த அளவுக்கு கூட யாரும் ரீச் பண்ணாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் நான் எப்படி இந்த 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணேன், நான் சொன்ன மாதிரி சின்னதாக பொறுமையாக அப்படியே கஷ்டப்பட்டு அப்போல்லாம் வந்து நான் ரீச் பண்ணேன்னு சொல்லவே இல்லை. ஓகேவா? அதை நான் எப்படி ஜஸ்ட் ஒரே நாளில் நடந்த விஷயம் தான் இது. ஓகேவா? ஸோ அதனால் அந்த சப்ஸ்கிரைபர்ஸை எப்படி நான் ரீச் பண்ணேன், ஸோ எனக்கு வந்து என்கிட்ட அந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைனாலும் அது எப்படி கிடைக்கணுன்ற வழி என்கிட்ட இருக்குது. ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிறது அந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள், இந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள், இந்த கதையே கிடையாது. ரியாலிட்டி இதான். ஓகேவா? நீங்கள் எத்தனை வீடியோ பார்த்து எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து நிற்க போகிறது நான் சொல்கிற விஷயத்துக்கு தான். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரிஜினல் ரியாலிட்டியே அதான். ஓகேவா? ஸோ அதனால் இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதை 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி ரீச் பண்ணுறது, அதுக்கான வழி என்ன, அதில் இருக்கிற கஷ்டங்கள் என்ன, ஸோ என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். லேர்ன் டெய்லி டு கெட் ஃபெயில்டு. ஸோ நம்ம அது எப்படி பண்ணோம், அது என்ன பண்ணோம், அந்த கதைக்கெல்லாம் போகிறது முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் எப்படி இந்த 2000 சப்ஸ்கிரைபர் வந்து ஒரே நாளில் ரீச் பண்ணேன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷமாக நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த 1.5 வருஷமாக போட்டதில் இது வரைக்கும் எனக்கு வந்து மேக்ஸிமம் வியூஸே பார்த்திங்கன்னா 100 தான். 100 பேர் தான் பார்ப்பாங்க. ஓகே. பட் அந்த ஒரே ஒரு வீடியோ அது என்னென்னா, ஸோ வந்து பப்ஜியில் வந்து எப்படி வந்து நீங்கள் அந்த கேம் வந்து நடுவில் பேன் பண்ணி வச்சுருந்தாங்களே, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறன்றப்போ நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறது எப்படி சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் 67.K வியூஸ், 67.2K வியூஸோ சம்திங் 67,000 பேர் பார்த்தாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு வீடியோ தான் நான் அவ்வளோ வருஷம் 1.5 வருஷம் நான் கஷ்டப்படுறதுக்கு அந்த ஒரு நாள் அந்த ஒரு இதுதான் வந்து எனக்கு பதிலே கொடுத்தது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பழைய யூடியூப்பில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டு இப்போ தமிழ் டெக், நான் ஓப்பனாக சொல்கிறேன், தமிழ் டெக் இவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள பார்த்துட்டு நம்மளும் அதேமாதிரியே வந்து 60 இவ்வளோ வியூஸ் கிடைக்கும், இவ்வளோ வியூஸ் கிடைக்கும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து சும்மா ஏதோ ஒரு வீடியோ போட்டால் கூட அவங்களுக்கு வந்து வியூஸ் அந்த அளவுக்கு வரும். பிகாஸ் அவங்களாம் ஒரு பிராண்ட் ஆகிட்டாங்க. ஓகேவா? நீங்கள் இப்போ போயிட்டு நான் சொன்னேன் இது நடக்கும்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. பட் நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அவங்கள பார்த்துட்டு நம்மளுக்கும் அதேமாதிரி வியூஸ் வரும்னு மட்டும் கண்டிப்பாக நினைக்காதீங்க. சின்ன எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் போய் சம்திங் ஒன்று தேடுறீங்க, மேலே தமிழ் டெக் இருக்கிற வீடியோ இருக்குது, அதை போய் கிளிக் பண்ணுவீங்களா, இல்லை வந்து புதுசாக ஒருத்தர் சேனல் ஆரம்பிச்சிருக்கானா அவனை போய் கிளிக் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக நம்ம அவங்கள தான் கிளிக் பண்ணுவோம். பிகாஸ் அவங்க வந்து ஒரு பிராண்ட் ஆகிட்டாங்க. அவங்க அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது அவங்க ஜெயிச்சிட்டதுனால என்ன வீடியோ போட்டாலும் அவங்க பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ரியாலிட்டி. எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூடியூப் பழைய மாதிரி இப்போ இல்லை. ஓகேவா? நிறைய பேர் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இருக்கிறது 0.1% ஆஃப் சான்ஸ் மட்டும்தான். ஓகேவா? நீங்கள் அந்த 0.1% ஆஃப் சான்ஸுக்காக நீங்கள் 1.5 வருஷமோ 2 வருஷமோ உழைச்சா மட்டும்தான் அந்த ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி அது கிடைச்சிது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் போடுற வீடியோ ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங் வீடியோவாக இருக்கணும். செகண்ட் ஒன்று என்னென்னா, எல்லோரும் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கணும். ஜஸ்ட்டு நீங்கள் அவங்க மக்கள் என்ன தேடுறாங்களோ அதை சர்ச் பண்ணும்போது உங்கள் வீடியோ எப்பயுமே டாப்பில் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட் வந்து அந்த தம்ப்நெயில் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். கீவேர்ட்ஸ் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோவை போடணும். எல்லாரும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அது உங்களோட வீடியோ லாஸ்ட்டில் போயிடும். ஓகேவா? ஸோ நான் பண்ண விஷயம் என்னென்னா, அன்றைக்கி காலையிலே சம்திங் தோணுச்சு, நான் வந்து அந்த வீடியோ வந்து இப்படி போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போட்டேன். அந்த செகண்ட்லேருந்து அந்த வீடியோ வந்து வைரல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? அண்ட் நீங்கள் போடுற வீடியோ உங்களோட கண்டென்ட் கரெக்டாக இருக்கணும். அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ணி தரதா இருந்தால் மட்டும்தான் அதை அவங்க பார்ப்பாங்க, இல்லைன்னா அவங்க அதை விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு செகண்டில் தான் எனக்கு நடந்தது இவ்வளோ தூரம் ஆயிருக்கு. நான் எத்தனையோ வீடியோ கஷ்டப்பட்டு அதை ஒரு சில வீடியோக்கெல்லாம் 1.5 மணி நேரம் எடிட்டிங் பண்ணி 4 மணி நேரம் எடிட்டிங் பண்ணி கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன். பட் அதெல்லாம் யாருமே பார்த்ததில்ல. 20 வியூஸ் 10 வியூஸ் தான் வரும். பட் அந்த ஒரு செகண்ட், ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு செகண்ட் நீங்கள் கிடைக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்து 1.5 வருஷம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஓகேவா? அந்த 1% சான்ஸில் நான் ஜெயிக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த 1.5 வருஷம் நீங்கள் கண்டிப்பாக அது எத்தனை வருஷமாக வேணால் போகலாம். ஓகேவா? ஸோ அது கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட தான் கிடைக்கும். பட் கிடைக்காம என்றைக்குமே இருக்காது. ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. ஸோ புரியுதா? நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அந்த ரீச் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்டினியூஸாக நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். ட்ரெண்டிங் வீடியோஸாக போட்டுகிட்டே இருக்கணும். கொடுக்குற கண்டென்ட் கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் மட்டுமே தான் உங்களால் அந்த விஷயத்தை வந்து ரீச் பண்ண முடியும். நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக இருக்கணும். ஒரே விஷயம் தான், அந்த ஆப்பை பண்ணால் வந்துடும், இந்த ஆப்பில் பண்ணால் வந்துடும், அந்த கதை எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக அது என்னைக்கு கிடைக்குதோ அந்த 0.1% சான்ஸ்க்காக நீங்கள் என்னைக்கு வரீங்களோ அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். பட் ஒன்ஸ் நீங்கள் அதை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த
1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் அதுக்கு மேலேயே வரும். ஓகேவா? எனக்கு அப்படி தான் வந்துச்சு. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ்ன்ற அந்த விஷயத்தை ஈஸியாக நீங்கள் முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ புரியுதா? ஸோ அந்த ஒரு செகண்ட் பார்க்குற சப்ஸ்கிரைபர் தான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையும் கூட்டி கொடுப்பாங்க. நீங்கள் நிறைய பேரோட வீடியோவில் பார்க்கலாம், அவங்களோட சப்ஸ்கிரைபர்லாம் வந்து 1 மில்லியன் 2 மில்லியன் இல்லை 55K 60K 80Kன்னு இருக்கும். பட் அவங்களோட வியூஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? 8K 10K இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டெக் சேனல் இந்த மாதிரி சைடில் டெக்னாலஜி சைடில் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்படியே அந்த மாதிரி வியூஸ்லாம் கிடைக்காது. சாலிடான வியூஸ் எல்லாம். நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி சேனல் போட்டிங்கன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஸோ அது வந்து கண்டிப்பாக அவங்கள நீங்கள் ஒரு தடவை உங்களோட ஃபேஸை ரெகனைஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க படம் பார்க்குற மாதிரி எப்பயுமே பார்ப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து ஒருத்தவங்களோட தேவையை இது பண்ணுற சேனல். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு எப்போ டவுட் வருதோ அப்பப்போ அவங்கவுங்க மட்டும் தான் பார்ப்பாங்க. எல்லோரும் நம்ம சேனலை பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து எந்த சேனல் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து கிடைக்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு சேனல் எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த சேனல் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க. இப்போ நான் பண்ணது என்னென்னா, நான் சொன்ன அந்த 1.5 வருஷமாக வீடியோ போட்டேன் அப்படின்னா, அப்போ எனக்கு இந்த இதெல்லாம் இல்லை, நான் சும்மா எனக்கு பிடிக்குதே தான் போட்டுட்ருந்தேன். ஓகேவா? ஸோ இது ரீச் பண்ணி அப்போ எனக்கு இருந்தால் 256 சப்ஸ்கிரைபர். இதில் என்ன எனக்கு மோட்டிவேஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த ஒரு நாள் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இருந்தால் சப்ஸ்கிரைபர் 256. இதில் என்ன நான் மோட்டிவேஷனாக இருந்துட்டேன்? ஸோ அது ஜஸ்ட்டு கிடைக்கல ஒரு விளையாட்டுத்தனமாக நான் போட்டுக்கிட்டே இருந்தது தான் ஒரு விஷயம். பட் இதுக்கே நான் நிறைய நாள் கேப் விட்டேன். நான் ஒருவேளை அந்த கேப் விடாமல் இருந்தால் இன்னும் எனக்கு சீக்கிரமாக கூட கிடச்சிருக்குமோ. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். நீங்கள் உங்கள் ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ணோன்னா நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பழைய மாதிரி தமிழ் டெக் அவங்களாம் இருக்காங்கன்னா அவங்க வந்து யூடியூப் தொடங்கின இப்போ நான் என்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, நான் அப்போவே வந்து நான் சின்ன வயசுலேயே நான் ஓப்பன் பண்ணேன் அப்போது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் டெக்கு வந்து 25K சப்ஸ்கிரைபர் இருக்கிறப்பெல்லாம் நான் அவரை பார்த்துட்ருக்கேன். ஜஸ்ட் 25K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறப்ப வந்து நான் அப்போதுலேருந்து நான் அவரை பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்போ இருந்த காலத்தில் அவங்க போட்ட வீடியோஸ் எல்லாம் டெக் சேனல் அவர் தான் முதல்ல ஆரம்பித்தார். ஸோ யாருக்குமே அதை போய் ஒரு விஷயம் தெரியல. ஸோ புரியுது. அதனால் அவர் ஒருத்தர் தான் சொல்லிட்டு அவர் அந்த இடத்த ரீச் பண்ணிட்டார். நம்மளை ஈஸியாக ரீச் பண்ணிட்டு ஈஸியாக இல்லை, அவரோட நேரம் அவர் அப்போ அந்த இடத்துல அவர் கரெக்டாக யோசிச்சிருக்காரு பார்த்தீங்களா? ஸோ அந்த விஷயம் தான். இப்போ இருக்கிற காலத்தில் நீங்கள் போய் ஒரு டெக் சேனல் ஆரம்பிச்சோன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. புரியுதா? அதான் சொன்னல, நீங்களே ஒரு விஷயம் தேடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் டெக் இருக்குது, கீழே புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சானா நீங்கள் எதை போய் பார்ப்பீங்க? ஸோ அவர் தான் பார்ப்பீங்க. ஸோ பிராண்ட். ஓகேவா? ஸோ அந்த தலைமை முகம் எங்கள் பிராண்டுன்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய பிராண்டிங்கிறது வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் அது 0.1% சான்ஸில் உங்களால் கண்டிப்பாக முடியாமலாம் இருக்காது. ஓகேவா? ஸோ அவங்க ஒரு கண்டென்ட் போட்டாங்கன்னா அந்த கண்டென்ட்டை விட நீங்கள் வந்து சம்திங் ஏதோ ஒன்று புதுசாகவோ இல்லை மற்றவங்க போகிறதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணால் உங்களோட விஷயம் ஃபஸ்ட்டில் வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ட்ரெண்டிங்கில் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக போட்டாகணும். அது எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. பட் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ நிறைய பேசினேன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களோட வீடியோவை கண்டினியூஸாக நீங்கள் போடுங்க. நாளைக்கு கிடச்சிரும் இன்று போய் நாளை வான்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் சம்திங் ஏதோ ஒரு நாள் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்காமலாம் இருக்காது. ஸோ ட்ரெண்டிங் வீடியோஸாக மக்களுக்கு தேவைப்படும். அந்த அவங்களோட ப்ராப்ளத்தை அது வந்து சரி பண்ணுற மாதிரியான வீடியோஸாக இருக்கணும். உங்களோட தம்ப்நெயில் பக்காவாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதை பார்த்தாலும் என்னடா இதுன்ற மாதிரி பண்ணிடாதீங்க. ஸோ தம்ப்நெயில் பக்காவாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஸோ அந்த நீங்கள் கொடுக்க போகிற கண்டென்ட்டை க்ளீனாக கொடுத்துட்டு பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரை விட ஃபஸ்ட்டாக நீங்கள் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். அவ்வளோதான். ஒரே விஷயம் தான், கடைசி வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நாள் அது கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கலாம் கிடையாது. அது ஒரு வேலை நம்மளுக்கு இது ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு வேலைன்னு நினச்சி சந்தோஷமாக போட்டுக்கிட்டு போயிட்டே இருங்க. செகண்ட் விஷயம், இதை நம்பி மற்ற விஷயத்தெல்லாம் எதுவும் இறங்க அதில் காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா சின்னதாக ஏதாவது சொல்லி எனக்கு இப்போ வரைக்கும் சுத்தமாக புரியலைன்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் நியூஸ். ஹேவ் அ நைஸ் டே. கண்டினியூ வீடியோ போடுங்க. இப்போ நான் போடுற வீடியோ கூட எவ்வளோ வியூஸ் போகும் எனக்கு தெரியாது. மேபி 20 வியூஸ் போகலாம், 25 வியூஸ் போகலாம், 10 வியூஸ் கூட போகலாம். ஓகேவா? ஸோ அது யாருக்குமே நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேவா? என்றைக்கு வேணால் அது வரலாம். அந்த நான் சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு போடுற அன்றைக்கெலாம் உங்களுக்கு வியூஸ் வராது. சும்மா விளையாட்டாக போடுற அன்றைக்கி உங்களுக்கு வியூஸ் வரும். ஓகேவா? ஸோ அதனால் கடைசி வரைக்கும் வேறு என்ன பண்ண போகிறோம் வாழ்க்கையில், எது சந்தோஷமாக இருக்கோ செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.